இந்த வீடியோவில் எக்ஸல்ல ஒரே ஸ்டெப்பில் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் மூலமாக ரோ அண்ட் காலம் டோட்டலை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே கன்சாலிடேட் பண்ண போகிறேன். அதுக்காக லெட் ஃபங்க்ஷன் மூலமாக ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் நேமில் நம்மளுடைய இன்புட் ரேஞ்சை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரோ டோட்டல் ஆட் பண்ணணும். அதுக்கு ரோ டோட்டல் கண்டுபிடிக்கணும். பைரோ ஃபங்க்ஷனில் நம்மளுடைய இன்புட் வேரியபிள் ஏக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சம் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் அடிச்சோம்னா ரோ டோட்டல் கண்டுபிடிச்சிருச்சு. ஒவ்வொரு ரோக்கும் ப்ராடக்ட் ஏனுடைய ரோ டோட்டல் 1566. அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்மளுடைய இன்புட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதோட ஹரிசாண்டலா ஸ்டாக் பண்ண போறேன். ஸோ hstack ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய இன்புட் ரேஞ்சும் இருக்கு, ரோ டோட்டலும் இருக்கு. இது காலம் டோட்டல் ஆட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இதை நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ரிசல்டன்ட் அரேவை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். ஒரு செட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். இதுக்கு நான் பி அப்படின்னு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்பை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் சி மூலமா. லாஸ்ட்ல அதை பேஸ்ட் பண்ணிட்டு எங்கெல்லாம் ஏன்னு இருக்கோ அதை பின்னு மாத்துறேன். கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். இங்க பாருங்க, ரோ டோட்டல் அண்ட் காலம் டோட்டல் ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு. இதுல என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஒரு இனிஷியல் வேல்யூ ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதில் சேம் செட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை 2 முறை பண்ணியிருக்கோம். இனிஷியல் வேல்யூலேருந்து ஃபர்ஸ்ட் இட்டரேஷனில் யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை அடுத்த இட்டரேஷனில் இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டை டெலிவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரெடியூஸ் ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர். அப்படிங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இல்லாமல் ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரே ஸ்டெப்பில் பண்ண போகிறேன். ஸோ ரெடியூஸ் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய இன்புட் ரேஞ்ச் தான் இனிஷியல் வேல்யூ. அரே ஆர்குமெண்ட்டுங்கிறது எத்தனை இட்டரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம 2 இட்டரேஷன் பண்ண போகிறோம். ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ள நீங்கள் எந்த வேல்யூனாலும் கொடுக்கலாம். 1,1 1,0 என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த வேல்யூவை யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 2 முறை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. ரெடியூஸ் வந்து லாம்டா ஹெல்பர் ஃபங்க்ஷன். ஸோ 3வது ஆர்குமெண்ட்டில் லாம்டான்னு ஆரம்பிச்சுக்கிறேன். 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஃபார் அக்யூமுலேட்டர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் வி ஃபார் கரண்ட் வேல்யூ. ஏங்கிறது இந்த இனிஷியல் வேல்யூவை குறிக்குது. விங்கிறது இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு இட்டரேஷன்ல ஒவ்வொரு வேல்யூவை குறிக்கும். பட் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். விஏ இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஏவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏற்கனவே பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலா ஸ்டாக் பண்ண போறேன். இனிஷியல் வேல்யூ ஏவோட ரோ டோட்டல் பை ரோ ஆஃப் ஏ கமா சம் ஸ்டாக் பண்ணிட்டு இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இதையே 2 முறை பண்ணுவோம். லாம்டாக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ்க்கு க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். இதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஒரே ஸ்டெப்பில் ரோ அண்ட் காலம் டோட்டல் ஆட் பண்ணி மறுபடியும் இனிஷியல் பொசிஷனில் இருக்கிற மாதிரியே அழகாக கொண்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.